இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரூத்தின் சரித்திரம் 1 அதிகாரம் 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. மோவாப் தேசத்திலிருந்து பெத்லெஹேமுக்கு திரும்புகிறாள். எதனாலே? எல்லா இடங்களிலும் பஞ்சம் ஏற்பட்டதினால்தான் பெத்லெஹேமை விட்டு மோவாப்புக்கு போகிறார். அங்கு போனதினால் கணவனை அழைக்கிறாள், 2 மகன்களை அழைக்கிறாள். அங்குதான் திருமணம் நடத்தி வைக்கிறார். 10 ஆண்டுகள் அங்கு இருக்கிறார்கள். கடைசியில் 2 மருமகள் மாறி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் போய்விட்டது. அங்கும் பிரச்சனை. என்ன செய்வது? இழப்பின் மேல் இழப்பு, அடிமேல் அடிபட்டு நொந்து இருக்கும் பொழுது ஒன்றுமே புரியவில்லை. சரி, என்ன செய்யலாம்? போது ஒரு செய்தி வருகிறது. பெத்லெஹேமிலே ஆகாரம் கிடைக்கிறது. கர்த்தர் அந்த ஜனங்களை சந்தித்தார். கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு இறங்கினார், கிருபை பாராட்டினான். செய்தி கேட்ட உடனே என்ன செய்ய முடியும்னு சொல்லி அழுதுட்டு அங்க உட்காரல. சரி, நாம எழுந்து பெத்லெஹேமுக்கு போகும் என்று சொல்லி அங்கே தீர்மானம் எடுத்து நகோமி எழும்பி வருகிறார். பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் பாதை மாறும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது, தவறான முடிவு எடுக்கும் பொழுது அதில் வருகிற பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்பிலே திரும்பவும் பாதிப்பின் மேல் பாதிப்பை பெற்றுக்கொண்டு வேதனையோடு இருப்பதை காட்டிலும் அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு பழைய பொசிஷனுக்கு வருவது நல்லது. அதுதான் எபேசு சபைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தீங்க அந்த நிலைமைக்கு திருப்பி வந்துருங்க. இப்ப நீங்க விழுந்து கிடக்குறீங்கன்னா எழுந்து நிற்க சொல்லுகிறார் ஆண்டவர். ஆதில் செய்த கிரியைகளை ஆண்டவருக்கு செய்யுங்க, ஆதில் இந்த அன்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைகோல் விடுகிறார். இந்த இடத்துல அதே மாதிரி தான் பெத்லெஹேமுக்கு திரும்புகிறாள் நகோமி. எல்லாவற்றையும் இழந்து, நகோமி என்று சொன்னால் இனிமையானவள். அந்த ஜனங்கள்லாம் பார்க்கும் பொழுது நீ நகோமி தானேன்னு கேட்க அந்த அளவு உருமாறி எலும்பு தோளுமா எல்லாவற்றிலும் அட்டிவதப்பட்டு ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை தான் பார்க்கும் பொழுது ஜனங்கள் சொல்ல, நகோமி இல்லை, நகோமி என்று சொல்ல வேண்டாம், என்னை மாறா என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கை முழுவதும் கசப்பாய் ஒன்றுமில்லாமல் பரிதாபமாய் போய்விட்டது. எல்லா பக்கமும் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நகோமியை கர்த்தர் திரும்பவும் தூக்கி எழுத்தி கேட்டிருக்கிறார். அந்த நகோமி நிமித்தமாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த நகோமியை நம்பி ரூத் என்கிற ஒரு மருமகள் மட்டும் வருகிறார். நகோமி நிமித்தமாய் ரூத்துக்கு ஆசீர்வாதம், ரூத் நிமித்தமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சந்ததியாய் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள், நகோமி திரும்பி வந்தது நிமித்தமாய் இன்னைக்கு கர்த்தர் பக்கத்துல திரும்பும் பொழுது அவர் நம் பக்கமாய் திரும்புவார், காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஒரு அருமையான குடும்பம், 25 கடைகளுக்கும் அதிகமாய் சென்னையில் அவங்களுக்கு இருந்துச்சுதே. ஆண்டவரை அறிந்த, ஆண்டவரை தேடுகிற குடும்பம். அற்பமான ஆரம்பமா தான் இருந்தாலும் ஆண்டவரை தேடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவாங்க. ஆண்டவருக்கு தான் பிரியாரிட்டி. கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும். அழகா ஆசீர்வதிச்சார். ஆனா கடைகள் பெருக பெருக, வியாபாரம் பெருக ஞாயிற்றுக்கிழமையும் கடைக்கு லீவு கிடையாது. ஆண்டவரை தேடுற காரியத்துல கொஞ்சம் இடைவெளி வந்துச்சு. ஏன்னா டைம் இல்ல. எப்ப பார்த்தாலும் பிசினஸ பார்க்க வேண்டியது இருந்தது, குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருந்தது, வரவு செலவை பார்க்க வேண்டியது இருந்தது. எல்கைகள் விரிவாகிடுச்சு. இதோட விட்டு விடல. ஒரு துராலோசனை ஒரு மனுஷன் கொடுத்தான். இந்த கடையெல்லாம் அப்படியே நிக்கணும், இன்னும் பெருகணும்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வாங்க, அங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க மந்திரிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லும் போது இந்த மனுஷனும் அந்த குடும்பமும் போய் அதை செஞ்சாங்க. ஆண்டவருக்கு அது துக்கமா மாறிடுச்சுது. ஆண்டவருடைய நிழல் அந்த குடும்பத்தை விட்டு விலகிச்சுது. ஆண்டவருடைய முகம் அந்த குடும்பத்துக்கு நேராக இல்ல, திரும்பிடுச்சுது. என்ன செய்வதுன்னு தெரியல. அத்தனை கடையும் இழந்தாங்க. ஒன்னொன்னா சீக்கிரமா எல்லா கடையும் அவங்க விட்டு போயிடுச்சு. எல்லா வேலை செய்தவங்க எல்லாம் புறப்பட்டு போயிட்டாங்க. கடைசியில வீடு எல்லாம் போய் கடன்ல எல்லாம் மூழ்கி ஒரு குடிசைக்கு வந்துட்டாங்க. இது போதாதுண்டு பொல்லாத பிசாசின் போராட்டம். வாழ்வதை காட்டிலும் சாகலாண்டு குடும்பமா முடிவெடுக்கும் போது கடைசியா அந்த இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கூடாது. குடும்பமா தாழ்த்தி, இயேசுப்பா மன்னிச்சிருங்க, உன் பக்கம் திரும்புறோம், உங்களை விட்டு தூரமா போயிட்டோம், எங்கிட்ட போய் இருக்கிறது ஜீவன் மட்டும்தான், எல்லாமே போயிடுச்சுதே, இறங்குங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுது குடும்பமா கிருபை கேட்டாங்க. கர்த்தர் இறங்குனாரு.
இறங்கி திரும்ப அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப ஆரம்பிச்சாரு, நன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவங்க சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. விலகினாங்க, ஆண்டவரும் விலகிட்டாரு. ஆண்டவர் பக்கம் திரும்பினாங்க, ஆண்டவர் திரும்பினார். அவர்கள் பக்கமா திரும்பினார், ஆசீர்வாதம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் பக்கமா திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? இல்ல விலகி இருக்கிறோமா? ஒரு இன்னைக்கு பிரச்சனைக்கு தீர்வு காணாம இருக்கலாம், போராட்டத்துக்கு முடிவு இல்லாம இருக்கலாம், பாடுகளுக்கு ஒரு எல்லையே இல்லையா, பலவீனத்திற்கு ஒரு இதே இல்லையா, எல்லா பக்கமும் மாத்தி மாத்தி தோற்றுக்கிட்டே இருக்கிறோம், பலவீனம் வந்துட்டே இருக்குன்னு சொல்றீங்களா? அங்கேயோ நம்ம வழி விலகி இருக்கிறோம். அதை சரி பண்ணி ஆதியில் இந்த அன்புக்கு நேராக திரும்பி ஆண்டோர் பக்கமாய் நம்ம திரும்பி அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. மனிதனுடைய முகத்தை பார்த்தால் ஏமாந்து போகலாம், இயேசுவினுடைய முகத்தை பார்த்தவர்கள் ஏமாந்து போனதில்லை. மாறாக அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்திருக்கிறன. கண்டு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமா? அன்பின் தகப்பன், இந்த நல்ல நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி. அநேக நேரம் நாங்கள் தூரமாய் போய் விடுகிறோம் அப்பா. எங்கள் சுய புத்தியை சார்ந்து கொள்கிறோம், நாங்களாகவே முடிவெடுக்கிறோம். உமக்கு விருப்பமா இல்லையா, பிடிக்குமா பிடிக்காது என்பதை பார்க்காதபடி கூட நாங்கள் எங்களுக்கு பிடித்ததை செய்து விடுகிறோம். மன்னியும். இதனால் ஒரு பேர் தூரமாய் போய் சோரமாய் போய் உம்மை பின்பற்றுவதை விட்டுவிட்டு உலகத்தின் காரியங்களில் பிடிக்கப்பட்டு இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேர்ந்தால் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக, மீண்டும் ஒரு தருணத்தை கொடுப்பீராக, மீண்டும் ஒரு பலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வீராக. கிருபை உண்டாகட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், உடைய நாம மகிழ்ப்படட்டும், இருள் விலகட்டும் அப்பா. உடைய சட்டைகளின் நிழலினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ள முடியும் பக்கமா இழுத்துக் கொள்வீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதியான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பக்கமாய் திரும்புவோம், அவர் நம் பக்கமாய் திரும்புவார். இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமா இந்நாளை நாம் சந்திப்போம். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம்